எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி, இப்போ வாங்க இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க அந்த எஸ்ஸி தான் வந்து கிளியர் பண்ணி வைப்பான். பட் இப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு எஸ்ஸி அப்படியே ரொம்ப பாவமா வெளிய வந்துட்டு இருக்கான். அப்ப ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தன்னை விட்டுட்டு போயிட்டதா சொல்லி இந்த எஸ்ஸி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதனால அந்த எஸ்ஸி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹீரோவை தேடி டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவான். அங்கே ஹீரோவுமே ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க எஸ்ஸி பொறுமையா உட்காந்து பேசுவான். இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன், நான் ஷியாவை லவ் பண்றேன் தான். அதே சமயம் நீங்க 2 பேரும் டேட் பண்றது எனக்கு பிடிக்கல தான். ஆனா அதுக்காக நீ அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். நான் என்ன கஷ்டப்படுத்தினேன்? இங்க பாரு, உனக்கு அவளை பிரேக்கப் பண்ணணும்னா டைரக்டா பிரேக்கப் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு எதுக்கு அவகிட்ட நீ பேசாம இருக்க அப்படின்னு இவன் சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளை நான் ஒன்றும் பிரேக்கப் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லை. சொல்ல போனா அவளுக்கு நான் எவ்வளோ கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன், ஆனா எந்த காலுமே போக மாட்டேது. வேணும்னா என் ஃபோனை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனே எடுத்து கொடுக்க இவனுமே பார்க்கறான். ஹீரோ வந்து நிறைய கால் பண்ணியிருக்கான். உடனே இவன் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. 3வது ஆள் நான் எதுக்கு நடுவுல வரணும் அப்படின்னு அவன் போறான். பட் ஹீரோ வந்து எஸ்ஸியை பிடிச்சி வச்சுட்டு, இங்க பாரு, இப்போ நீ ஷியாவை பார்க்க தானே போற. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி மறுபடியும் காலேஜுக்கே வரேன். டைரக்டா போய் நான் அவகிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான். அது நீ பேசிக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு எஸ்ஸி சொல்லும் போது, நீயும் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. பட் இப்போ அதை எஸ்ஸி யோசிச்சு பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம ஷியாவை லவ் பண்ணுறோம், இருந்தும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். பட் இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இப்போ புது ஃபோன் வாங்கணுன்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், இங்கே பாரு, எனக்காக நீ ஒன்றும் ஃபோன்லாம் வாங்கி தர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் ஃபோன் வாங்கி தர போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னனா என்ன அப்படின்னு கேட்க, அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லை, என்னால் ஃபோன் வாங்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் போகிறா. அட சும்மா வா, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறான். அங்கே போன உடனே ஹீரோயின், உள்ளதுல எது ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன், அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. 60,000 ரூபாயில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கவங்க எடுக்கிறாங்க. எது 60,000 ரூபாவா? எங்க நான் சும்மா சொன்னாங்க, ஒரு 10,000 ரூபாய் ஃபோனாக எடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இல்லை அந்த 60,000 ரூபாய் ஃபோனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃபோனே வாங்கி கொடுத்துட்றான். உடனே ஹீரோயின், ஐயோ என்னடா இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு, அவ்வளோ பணக்காரனா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அதோட ஹீரோ கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸுமே அதில் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க, பாரு நீ எவ்வளோ பணக்காரனா இருக்க, ஒரு வேளை உன்னை பிரேக்கப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நீ எதுக்கு பிரேக்கப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கோச்சிக்கிறான். உடனே ஹீரோயின், பாரா சார் கோச்சிக்கிறீங்களோ, ஐயோ முகம்லாம் செவந்து போயிடுச்சே அப்படின்னு கலாய்க்க, டக்குன்னு ஹீரோ வந்து கிஸ் பண்ண இவளுக்கு ஷாக் ஆயிடுது. இப்போ யாரோட முகம் செவந்திருக்கான் அப்படின்னு கேட்க ஹீரோயின் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின், ஒரு நிமிஷம் இரு, உனக்கு ஒரு கிஃப்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கவர் எடுக்கிறாங்க. 2 ஃபோன் கவர் இருக்கு, ஒன்று ஹீரோயினுக்கு, இன்னொன்று ஹீரோவுக்கு. பட் ஹீரோவுக்கு கொடுக்குற ஃபோன் கவர் கலர் என்னன்னா பிங்க். உடனே ஹீரோ, இது என்ன நீ எனக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்க, உனக்கு மட்டும் ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், ஸோ இந்த கவரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. எனக்கும் ப்ளூ கவர் தான் வேணும், பிங்க் வேணாம், நான் போய் மாற்ற போகிறேன் அப்படின்னு ஹீரோ போகிறான். பட் ஹீரோயின் பின்னாடியே போகிறாங்க. கொஞ்சம் ஓவரா இல்லையா உனக்கு, ஏன் பிங்க் கலர் வந்து பொண்ணுங்க தான் வச்சுக்கணுமா, பசங்க வச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டே போகிறா. ஹீரோ காதில் வாங்கலை. இப்போ நீ இந்த கவரை யூஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அவனும் சரி இந்த கவரை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை ஃபோனில் மாட்டிக்கிறான். கரெக்டாக அந்த டைமில் அவனுக்கு அவனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க கால் பண்ணி, இங்கே பாருடா, உன்னோட அப்பா என்னை பார்க்கறதுக்கு சைக்காட்ரிஸ்டெல்லாம் வர வச்சிருக்காரு, நான் என்ன பைத்தியமாடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே இவனும், அம்மா நீ இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லையா, வீட்டுக்கு போயிட்டியா, சரி இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் கிளம்புறான். இங்கே பாரு கொஞ்சம் அர்ஜென்ட்டு, நான் எங்கள் அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓகே நீ போ, ஆனால் நானும் கூட வரட்டுமா, உங்கள் அம்மா வந்து மீட் பண்ணட்டுமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, ஏன் உனக்கு அவங்கள மீட் பண்ணணும்னு தோணுதா? ஆமாம், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது நீ மீட் பண்ணிக்கோ, இப்போ வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓகேன்னு ஹீரோயினுமே சிரிச்சிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவுமே ஃபாஸ்ட்டாக கிளம்பி வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் ரோசி இருக்கால, அவள் வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்களுமே ரோசி கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஃபங்க்சு வந்துட்டியா, வா வா, இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு பாரு, நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே படிக்கிறீங்கல்ல, இப்போயும் காலேஜ் ஒன்றா தானே போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோசி நல்லா பேசிகிட்டு இருக்கா. பட் அப்பா அவங்க, ஃபன்சு இவளை அடிக்கடி டின்னருக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அம்மா இவளை நான் டின்னருக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போக மாட்டேன். ஏன் கூப்பிட்டுட்டு போக மாட்டேன்? ஏன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு உள்ளே போயிடுறான்.
இது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு இவங்க முழிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ரோசியுமே சரி ஆண்டி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறா. பட் அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிற, என்கிட்ட இதுக்கு முன்னாடி இதை பற்றி நீ சொல்லவே இல்லையே, யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, அம்மா அதெல்லாம் எதுவும் கிடையாதும்மா, அவளோட பேரு ஷியா, அவள் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருப்பா, கண்ணு நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும், வாய் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பேசுகிறான். ஏய் என்னடா இப்படியே சொல்லிட்டு இருக்க, ஃபோட்டோவை காமி அப்படின்னு சொல்ல அவனுமே ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்காளே, நீ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அவங்க கேட்க, ஆக்சுவலி அவளே உன்னை பார்க்க வரேன்னு தான் சொன்னான், நான் தான் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு டைம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல, அப்படியா, ஆனால் அவள் ஒரு வேளை என்னை இங்கே வந்து பார்த்த உடனே பயந்துட்டானா என்ன செய்யறது அப்படின்னு கேட்க, அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு இவன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் வந்து காம்படிஷனுக்காக ஒரு நாவல் எழுதி சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த நாவலை வந்து ஹீரோனோட சார் படித்து பார்க்குறாரு, ஏதோ சரியாகவே இல்லை. உடனே ஹீரோனை கூப்பிட்டு வச்சு, என்னது இது, ஸ்டார்டிங்லாம் கதை நல்லா போகுது, எண்டிங் மட்டும் சரியில்லையே அப்படின்னு கேட்க, சார் ஆக்சுவலி உண்மை என்னென்னா நான் இன்னும் எண்டிங் எழுதவே இல்லை, சப்மிட் பண்ணணுன்றதுக்காக சும்மா ஏனாதானோன்னு ஏதோ ஒரு எண்டிங்கை வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா பொறுமையாக உட்காந்து ஒரு நல்ல எண்டிங்காக முடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் ஹீரோ வந்து காலேஜுக்கு வந்துடுறான். அப்போ இவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா கொஸ்டின் பேப்பர் கொடுத்த 1 மணி நேரத்திலேயே எல்லா ஆன்சரையுமே எழுதி முடிச்சுட்டு டேரெக்டாக அவன் ஹீரோயினை பார்க்கணுன்னு தான் வரான். ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்த உடனே நானும் எக்ஸாமை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க சார்கிட்ட பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த சார் உடனே லூசு பின்னாடி ஒரு பக்கம் இருக்குது, இதுக்கு யார் ஆன்சர் எழுது, உட்காந்து எழுது அப்படின்னு ஹீரோயினை திட்ட, இதை பார்த்து ஹீரோ வெளியே இருந்து சிரிச்சிட்டு இருக்கான். தென் ஹீரோயினுமே வேகமாக எழுதிட்டு போய் எப்படியோ பேப்பரை கொடுத்துடுறாங்க. அப்போ அந்த சார் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நீ காலேஜில் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் அதுக்காக இப்படி எக்ஸாமை பாதியிலலாம் விட்டு போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, ஓகே சார் இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சம்மர் லீவ் வருது இல்லையா, அந்த டைமில் ரைட்டர் அசோசியேஷன்லேருந்து ஒரு 2 வீக்ஸ் கேம்ப் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. நம்மளோட டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட ஒரு ஆளை அனுப்பி வைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அனுப்பலான்னு நினைக்கிற அப்படின்னு அவர் கேட்க, யார் அனுப்புறது அப்படின்னு அவ யோசிக்கிறா. பேசாமல் நீயே போயிட அப்படின்னு அவர் சொல்லும் போது, அப்படியா சரி சார் நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுட்டே வராங்க. வந்து இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல, எது சம்மர் லீவில் நீ 2 வாரம் அங்கே போறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, நானும் வரேன், எது நீ வரியா, ஐயோ நான் எங்கே போனாலும் நீ கூடவே வருவியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன், சரி நீ லீவுக்கு எங்கே போகிற அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, நான் எங்கேயும் போகல நான் லேபில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ சரியான போரிங் அப்படின்னு ஹீரோயின் அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க. தென் அதோட ஹாஸ்டலுக்கு வராங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே லீவுக்கு வீட்டுக்கு போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வெயிலு வந்து மொதலாம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பட் ஹீரோனோட மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல, அவங்க பேசிக்கிறாங்க, சரி இந்த லீவுக்கு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு கேட்க, அப்போ அங்கே இருக்க ஷுலு சொல்கிறா, பேசாமல் நம்ம ஹெய்சங்க்கு போகலாமா, அங்கே போய் கொஞ்சம் நேரம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னா நம்ம முதல்ல இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெய்சங் போய் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுற விஷயம் அந்த ஷிஷிங்க்கு தெரிஞ்சிருது. உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஷுலுவுக்காக ஹெய்சங்க்கு கிளம்பணும்னு நினைக்கிறான். பட் உடனே ஹீரோ கிட்ட வந்து, இங்கே பாரா நண்பா நான் ஹெய்சங் போகணுன்னு நினைக்கிறேன், பட் அங்கே ஷுலு இருக்கும் போது நான் டக்குன்னு போய் நின்னுன்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு என்னை பார்த்த உடனே கண்டிப்பாக கோவம் வந்துடும், எங்கே அவள் போனாலும் அவளை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவா. ஆனால் ஒரு வேளை நீயும் என் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ ஷியாவை பார்க்க வந்த நான் உன் கூட வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடுவேன், நீயும் வாடா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோ உட்காந்துருக்கான். பட் கரெக்டாக அப்போ ஹீரோயின் கிட்ட இருந்தே கால் வந்துடுது, நாங்கள் இந்த மாதிரி ஹெய்சங்க்கு போகிறோம் நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வரேன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஷிஷிங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினுமே ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஹீரோவை கூப்பிட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக. அப்போ அந்த பிளேஸ்க்கு எஸ்சியுமே வந்திருக்கான். எஸ்சியை பார்த்த உடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருப்பாள் அந்த லிங்கு, அவள் வேகமாக போய், எஸ்சி நாங்கள்லாம் ட்ரிப்புக்கு போகிறோம் நீயும் வரியா அப்படின்னு கேட்க, அவன் உடனே ஒரு நிமிஷம் முழிக்கிறான். பட் ஹீரோயின் சொல்கிறாங்க, அவன்லாம் இந்த ட்ரிப்புக்கு வரமாட்டான், அவன்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் வச்சு கேமுக்கான எக்யூப்மெண்ட் மட்டும்தான் வாங்குவான், ட்ரிப்புக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, யார் சொன்னா, அதெல்லாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒத்துக்க, ஐயோ இவன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கடுப்பாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோ அவனோட கார் எடுத்துகிட்டு வரான், ஷிஷிங்கும் அவனோட கார் எடுத்துகிட்டு வரான். ஒரு காரில் ஷிஷிங்கும் ஷுலுவும் போகிறாங்க, இன்னொரு காரில் மற்ற 4 பேருமே வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் காரில் உட்காந்து தூங்கிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கவனிச்சிட்டே இருக்கான். ஃபைனலாக இவங்க போக வேண்டிய இடத்துக்குமே போயிடுறாங்க. ஆனால் அப்பயுமே ஹீரோயின் தூங்கிட்டே இருக்க,
ஹீரோ வந்து எழுப்பி விடுறான். மேடம் வந்துட்டோம், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு போகும்போது ஹீரோ கிட்ட வந்து கிஸ் கொடுத்துடுறான். என்னாச்சு உனக்கு, இப்போ எதுக்கு கிஸ் கொடுத்த அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, ஒன்றும் இல்லையே சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோனோட ரூமில் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் போன உடனே டக்குன்னு பெட்டில் படுத்துடுறாங்க. ஹீரோவும் வரான். பட் வந்த உடனே டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிக்கிறாங்க. அந்த டைமில் வெளியிலேருந்து எஸ்சி கதவை தட்டுறான். என்னன்னு கேட்டா, உங்கள் எல்லாரையுமே ஷிஷிங் வந்து மாடிக்கு வர சொன்னா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் என்னடான்னு போனால் அங்கே ஷிஷிங் இருக்கான்ல, அவன் இவங்க எல்லார் கையிலையுமே பட்டத்தை எடுத்து கொடுத்துட்டு, நாளைக்கு நான் ஷுலுவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட லவ்வுக்கு நாங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்க, அட இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை விட்டால் யார் இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசிக்கிறான். பட் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஏற்கனவே அங்கே இருக்க கைட்டை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹீரோவுமே அவ கூட போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறான். தென் நைட் ஆகுது. நைட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ பாய்ஸ் எல்லாம் பார்த்தா ஓவராக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே மட்டை ஆகிடுறாங்க. கேர்ள்ஸ் எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு அவங்கள தூக்கிட்டு வந்து ரூமில் விடுறாங்க. அப்போ பார்த்தா எஸ்சி நம்ம ஹீரோ படுத்துருக்க பெட்டிலே அப்படியே வாமிட் எடுத்துடுறான். உடனே ஹீரோயின், இப்போ என்ன செய்யறது, இவனை இந்த பெட்லேயே படுக்க வைக்க முடியாது, சரி ஃபன்ஸுவுக்கு மட்டும் நான் வேறு ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் தூக்கிட்டு அப்படியே வேறு ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோ இருமிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவன் கூடவே இருந்து ஹீரோயின் நைட்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ஹீரோயினுக்கே தூக்கம் வந்து பக்கத்தில் ஒரு பெட் இருக்கும், அதிலே படுத்து தூங்கிடுறாங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ நம்ம ஹீரோவுக்கு போதெல்லாம் தெளிஞ்சிருது. அவன் குளிச்சுட்டு வெளியே வந்திருக்கான். உடனே ஹீரோயின், ஓ நீ முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி தலையை சொரிஞ்சிட்டே நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட வராங்க. வந்து முடியை தொட்டுட்டு, உன் முடியலலாம் ஒரே வாமிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயையோ நான் குளிக்கணுமே, இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோயின் அவங்க ரூம் கீயை மிஸ் பண்ணிடுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணலாமான்னு பார்த்தா காலும் போக மாட்டுது. உடனே ஹீரோ, சரி பேசாமல் நீ இந்த ரூம்லேயே போய் குளிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த ரூம்லேயே போய் குளிச்சுட்டு வராங்க. 2 பேருமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல, திருன்னு பேச பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுமே, சரி விட, அதான் உன் கீயை தொலைச்சிட்டல, பேசாமல் இந்த ரூம்லேயே நீ படுத்து தூங்கிக்கோ, அந்த பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோயினுமே படுக்கிறாங்க. ஹீரோவும் படுக்கிறான். அப்போ லைட் ஆஃப் பண்ணலான்னு போகும்போது, வேணாம் லைட் ஆஃப் பண்ணாத அப்படின்னு அவ சொல்கிறா. ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை வேணாம் அப்படின்னு அவ சொல்கிறா. நம்ம தூங்கணும்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை தூங்க வேணாம், நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் படத்தை போட்டு வச்சு ஹீரோன்னு அப்படியே அதை பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும், இந்த டைமில் இவ்வளோ பயந்துட்டே இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் பயப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் படம் பார்க்குறா. உடனே ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்து ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு பயம் போயிடுச்சா அப்படின்னு கேட்க, போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டே இருக்கா. ஒரு வழியாக படமும் முடிஞ்சிருது. அப்பாடா இப்போ நம்ம தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அந்த பெட்லேயே படுத்துடுறான். அப்போ ஹீரோயின், ஏன் நீ பக்கத்து பெட்டில் படுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்க, வாயை மூடிட்டு தூங்கி இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பயந்துட்டே படுக்கிறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து, ஒரே பெட்டில் படுத்துருக்கிறது ரொம்ப நெருக்கமாக இல்லை அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு அவன், இல்லை நான் இந்த பெட்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பெட்டுக்கு போயிடுறான். அப்போ ஹீரோயின், என்னாச்சு நான் சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை நீ கோச்சிக்கிட்ட தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் போய் படுத்துக்க, ஹீரோவும் சிரிச்சுட்டே அப்படியே படுத்திருக்கான். பட் ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் படுத்த கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிடுறாங்க. பட் ஹீரோயின் தூங்குறத பார்த்து ஹீரோ நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரசிச்சுட்டே இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேரும் முழிச்சு பல்லு வளக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோ கொட்டாவி விட்டுட்டே இருக்கான். என்னாச்சு நைட்லாம் தூங்கலையா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, நீ நல்லா தூங்குனல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்லு வளக்கிட்டே இருக்கான். என்னாச்சு நீ ஏன் தூங்கல? அது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவா? என்ன கனவு அப்படின்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோனுக்கு கிஸ் பண்ணிட்டு, இதுதான் அந்த கனவு அப்படின்னு சொல்ல, ஐயோ பல்லு வளர்க்கும் போது ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. தென் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ பார்த்தா ஷிஷிங் இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஷுலுவை கூப்பிட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கான். அப்போ ஷுலுவுமே, எதுக்கு இங்கே என்ன கூப்பிட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கையை காமிக்கிறான். அப்போ பார்த்தா அங்கே ஒரு பெரிய கைட் வந்துட்டு இருக்கு. அதில் ஷுலு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை ஷுலு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஷிஷிங்குமே, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, பிடிச்சிருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு அவ சொல்கிறா. ஐயோ நான் அதை கேட்கல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அவள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஷிஷிங்க்கு செம்ம சந்தோஷமாயிடுது. அப்படியே போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான்.
பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் இவங்களுக்காக இங்க பட்டத்த விட்டுட்டு இருக்காங்க. பட் அப்ப பாதியிலே ஹீரோ இருக்கான்ல, அவன் ஹீரோயின புடிச்சுட்டு, "இன்னும் எவ்ளோ நேரம் நம்ம இங்கேயே நிக்கிறது? வா நம்மளும் என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு ஓடி போக 2 பேரும் அங்க ஜாலியா விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயின கூப்பிட்டுட்டு வந்து ஹீரோயின் வீட்டு வாசல்ல இறக்கி விடுறான். அப்ப ஹீரோயினும், "நீ சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பு. என்னோட அப்பா அம்மா உன்னை பாத்துற போறாங்க" அப்படின்னு சொல்றா. எது சீக்கிரமா போகணுமா? ஏன் என்ன மாதிரி ஒருத்தன் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்கா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, ஐயோ அதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல கிளம்பு, நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு, அதோட நீ எவ்வளோ பாப்புலரான பையன் காலேஜில், இந்த விஷயம்லாம் என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், காலேஜ்லேயே ஹேண்ட்ஸமான பையனை நான் டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பரப்பிடுவாங்க, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. பட் அப்போ ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு கிஸ் கொடுக்கலான்னு வரும்போது ஷியா அப்படின்னு ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா அங்கே ஹீரோயினோட அப்பா நிற்கிறாரு. அவ்வளோதான் போச்சு. 2 பேரையும் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருக்காரு. ஏதோ கோர்ட்டில் ஜட்ஜு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. பட் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ சொல்லவே இல்லை, ஆமா நீ எப்போ பார்த்த, எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படி இப்படின்னு அவ்வளோ கேள்வி. பட் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மாவுக்கு வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருது. ஸோ உடனே ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அங்கே நம்ம ஹீரோ அப்படியே பயந்துட்டே உட்காந்துருக்காரு. பக்கத்துல ஹீரோயினோட அப்பா இருக்காரு. அப்போ ஹீரோயினுமே, அப்பா இது என்னப்பா கோர்ட்டில் ஜட்ஜு போடுற மாதிரி கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துருக்க, வீட்டில் நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டியே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லையே, நான் எப்போதும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். சரி டைம் ஆச்சுல்ல, நம்ம வீட்டில் எப்போதும் பெண்கள் சமைக்க மாட்டோம், ஆண்கள் தானே சமைப்போம், இன்னைக்கு தான் ஃபன்ஸும் வந்திருக்கான்ல அவன் போய் சமைக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அவன் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுப்பா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஃபன்ஸு தான் சமைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோவும் சரி சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சமைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவுக்கு நல்லா சமைக்க வரும் போல இருக்கு. ஸோ அவன் பாட்டுக்கு போயிட்டு சூப்பராக சமைக்கிறான். அப்போ ஹீரோயின் அப்பாவும் இந்த மாதிரி ஒழுக்கமாக நடந்துக்கணும், முக்கியமாக பப்ளிக் பிளேஸ்லலாம் இன்னும் ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஆக்சுவலி ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ண போனான்ல, அந்த விஷயத்தை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. பட் இப்போ ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோ குக் பண்ணும்போது அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் ஹீரோ உடனே நீ முதல்ல இங்கிருந்து போ, உங்கள் அப்பா பார்த்தா என் சோழி முடிஞ்சிரு, போ போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டே இருக்கான். பட் ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. ஹீரோவை சுற்றி சுற்றி வராங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ திட்டிகிட்டே இருக்கான், ஐயோ நீ கொஞ்சம் போறியா, உங்கள் அப்பா பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அம்மா போயிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், அவன்கிட்ட போய் ஒரே உருன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவன் ஒன்றும் நம்ம பொண்ணு அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. ஓ அப்படியா, வேற யார் உங்கள் பொண்ணுக்கு பொருத்தமாக இருப்பா அப்படின்னு இவங்க கேட்க, எஸ்சின்னு ஒரு பையன் வருவானே, எனக்கு கூட கேம்லாம் ஏற்றி கொடுத்தானே, அந்த பையன் தான் என்னோட பொண்ணுக்கு பொருத்தமாக இருப்பான், இரு அவனையும் நான் கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு எஸ்சிக்கும் கால் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வர வச்சிடுறாரு. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோவுமே குக் பண்ணி முடிச்சிடுறான். ஸோ அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லாருமே எஸ்சியும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே இருக்க ஹீரோயினோட அம்மாவுமே ஹீரோ சமைச்சது சாப்பிட்டுட்டு, பையன் எவ்வளோ நல்லா சமைச்சிருக்கான், நல்ல திறமையான பையன் அப்படின்னு சொல்லி அப்படி பாராட்டுறாங்க. பட் ஹீரோயினோட அப்பா அங்கே இருக்க சிக்கனை சாப்பிட்டுட்டு, என்னது இது ரொம்ப வெந்திருக்கு, கொலை கொலைன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது கொலை கொலைன்னு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் அம்மா சாப்பிட்டுட்டு, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, இதை போய் கொலை கொலைன்னு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க. எஸ்சியும் சாப்பிட்றான். சுற்றி இருக்க எல்லாருமே சிக்கனை ஹீரோயினோட அப்பாவுக்கு தராமல் சாப்பிட்டுட்டே இருக்க, அப்போ கடைசியாக ஒரே ஒரு பீஸ் இருக்குது, அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் போகும்போது எஸ்சி நடுவில் வந்துடுறான். எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா கத்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவருமே, இல்லை இல்லை எஸ்சி, நீ ஒரு பெரிய காம்படிஷனில் ஜெயிச்சுட்டு தானே, அதோட உனக்கு அப்ராடுக்கு போகிறது கூட ஆஃபர் இருக்குது தானே அப்படின்னு சொல்லி எஸ்சியோட புராணத்தை அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஆமாம் ஆமாம் அவன் ரொம்ப பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஃபன்ஸு நீ சொல்லு, நீ அப்படியே அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க போறியா, பேசாமல் நீயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிடலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, வாயை மூடுங்கப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே சரி டைம் ஆச்சு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு வரும்போது, எதை கிளம்புறியா, அதெல்லாம் இல்லை, நீ இன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு ஹீரோனோட அம்மா அவனை தங்க வச்சிடுறாங்க. பட் ஏசியை மட்டும் துரத்த விட்டுடுறாங்க. தென் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ நைட்டு வந்து இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கிச்சனுக்கு வரான். வந்து பார்த்தா அங்கே ஹீரோனோட அப்பா திருட்டுத்தனமாக ஹீரோ சமைச்சது சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை ஹீரோ பார்த்துடுறான். அங்கே இருக்க ஹீரோயின் அப்பாவும் பார்த்துடுறாரு. உடனே ஹீரோ எதுவும் சொல்லாமல், அங்கிள் ஆன்ட்டி வந்து வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சைலண்ட்டாக அங்கேருந்து போகிறான். பட் ஹீரோவுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. தென் நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவும் ஒன்றா தூங்குறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோவுக்கு செம்ம பயமாக இருக்குது.
ஹீரோனோட அப்பாவும் சும்மா இல்லாமல் ரொம்ப நாளாக கபோர்டுக்குள்ளே மூடி இருந்த அவார்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் இதோ இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 இயர் முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஓவராக சீன் போட்டுட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ அப்படியே கொட்டாவி விட்டுட்டே வெளியே வராரு. ஹீரோயின் உடனே என்னாச்சு நைட் ஒழுங்கா தூங்கலையா அப்படின்னு கேட்க எது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா நைட்டு ஃபுல்லாக ஹீரோனோட அப்பா கொரட்டை விட்டுட்டே இருந்திருக்காரு. ஹீரோவுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. பட் இருந்துமே இப்போ அந்த விஷயத்த சொல்லாமல் இல்லை நல்லா தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனு முதல்ல சூப்பை குடி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூப் எடுத்து ரொம்ப பாசமாக ஹீரோவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்க ஹீரோயினோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. ஒரு மாதிரி பொறாமையாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட அம்மாவும் இங்கே பாரு ஃபன்ஸு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் 2-3 நாளைக்கு நீ இங்கே தான் தங்கியிருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும் போது சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷமா எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கூட செம்ம க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக விளையாடிட்டே சாப்பிடும் போது நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு அவரோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் கால் பண்ணுறாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ அப்போவே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ 3 நாள் இருக்கேன்னு சொன்னல, அதுக்குள்ளே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. கவலைப்படாத, நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு மறுபடியும் வந்துடுறேன் சரியா, அப்போ உங்கள் வீட்டில் நான் தங்குறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வேகமாக கிளம்பி அவனோட அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு வரான். அங்கே வந்து பார்த்தா வீடே அலங்கோலமாக இருக்குது. அந்த பிளேஸில் ஹீரோவோட அப்பா கையில் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டோட உட்காந்துருக்காரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டா, இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, உங்கள் அம்மா வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியாதுடா. நான் ஒரு பெரிய கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அங்கே உன்னோட அம்மா வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டா தெரியுமா? எதுக்காக? அவள் ஒரு மெசேஜ் பண்ணி அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன்றதுக்காக. இதுக்கு மேலே என்னால் உங்கள் அம்மா கூட சேர்ந்து வாழ முடியாதுடா. இவ்வளோ நாளாக நீ சின்ன பையனாக இருந்த, உனக்காக தான் நாங்கள் சேர்ந்துருந்தோம். இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா இதெல்லாம் எனக்காகவா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்படி கிடையாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, சரியா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் தூக்கு மாத்திரை கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாண்டா, என்னால் அவளை இப்போலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல. முன்னாடிலாம் அவள் கொஞ்சம் தான் கோவப்பட்டா, ஆனால் இப்போ பாரு அவள் ரொம்ப கோவப்படுறாடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு விஷயம் யோசிப்பான். அது என்னென்னா, ஹீரோவோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்கல்ல, அப்போ அங்கே இருக்க நர்ஸ் சொல்லுவாங்க. அது என்னென்னா, இங்கே பாருங்கள் சார், உங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் மென்டலி அவங்க ஏதோ கொஞ்சம் சரியில்லை. அதனால நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போகலான்னு நினைக்கிறோம். அதோட இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கலான்னு நினைக்கிறோம். நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ அடுத்த நாள் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டான். ஸோ அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்பா இப்போ முதல்ல நம்ம உடனே அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.